சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் திரியும் திமுக கொத்தடிமையான செந்தில்வேல் என்பவர் தனது பேச்சுக்கு எதிர்கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தொண்டர்களை ஆபாசமாக பேசி வெளியேறியதோடு அவர்களை தாக்குவதற்கு திமுக அமைச்சர் சேகர் பாபுவின் படை என்று பெருமையாக கூறி வெளியில் இருந்து குண்டர்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தி கலவரச் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம திராவிட மாடலும் குஜராத் மாடலும் போட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஏதோ ஒரு சாதா டிவி டிபேட் ஷோவில் நடந்த ஏதோ பிரச்சனை. எப்போ இந்த செய்தியாளர்கள்லாம் ரவுடிசம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. அந்த செய்தியாளர் ஏதோ பேசிகிட்டு இருக்க போது ஆப்போசிட் சைடில் பிஜேபிக்காரங்க ஏதோ சத்தம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு வெளியே ஓடி போயிட்டாரு. சரி, வெளியே ஓடினவர் பொத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் உட்கார வேண்டியது தானே. அங்கே போய் அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணி அவன் ஏதோ பெரிய ரவுடின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கான். அதாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? எப்படி நாட்டை முன்னேற்றலாம், இல்லை எப்படி இந்த ஸ்டேட்டை முன்னேற்றலான்றதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அடிச்சிட்ருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டால் விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலும் தேனும் ஓடுன்னு மக்கள்லாம் யாரும் எதிர்பார்க்கலாம். இல்லை, இந்த மாதிரி மட்டமான கேவலமான விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் மக்களோட பணத்தை சூறையாட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏற்கனவே இருக்கிறவனுங்கெல்லாம் சுரண்டி இந்த சிஸ்டமை சுரண்டி தள்ளியிருக்கானுங்க. மக்களெல்லாம் நீங்கள் நிம்மதியாக விட்டிங்கனாலே போதும். இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள்லாம் எல்லோரும் திறமைசாலிங்க தான். நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து சுரண்டாமல் இருந்தீங்கனாலே போதும். வேலை வாங்கி தரேன்னா அதுக்கு ஒரு காசு. அப்போ மெரிட்டில் படித்து வாங்குறவங்கலாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு மெரிட்டில் வர விஷயத்தையும் இவனுங்க காசை பிடுங்கி அப்புறம் அந்த காசை கொடுக்குறவன் திரும்ப கீழே உள்ளவங்ககிட்ட காசை பிடுவான். இந்த செயின் அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாம் எங்கே தடுக்க முடியும்னா, இதெல்லாம் மேலே இருக்கிற ஒரு ஆள் இந்த பணத்தை சுரண்டதை நிறுத்தினா மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். அதனால் மக்களுக்கு விஜய் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக சுரண்டி திங்க மாட்டாருன்னு. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுரண்டி திங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பழக்கம் கண்டிப்பாக இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. இவனுங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த பக்கம் உருண்டுட்டு கிடக்கட்டும், நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம். தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு திரும்ப போய் ஓட்ட தயவு செஞ்சு போட்டுறாதீங்க.